ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஓன் வாய்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க எனக்கு கமெண்டில் கேட்டிருந்தாங்க. என்னோடய பொண்ணு வந்து 12th முடிச்சிருக்கா. 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு நாங்கள் சேர்க்கணும். பட் பொண்ணு தேடியும் வராங்க, என்ன செய்ய? கண்டிப்பாக நான் என்ன சொல்வேன்னா, பொண்ணு தேடி வரவங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்கள படிக்க வச்சு முடிங்க முதல்ல. ஏன்னா இப்போ இருக்க காலத்தில் வந்து படிப்பு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பின்காலத்தில் வந்து நம்மளுக்கு படிப்பு மட்டும்தான் கை கொடுக்கணுமே தவிர வேறு எந்த சொந்தக்காரங்களோ எந்த ஒரு என்ன சொல்கிறது, கல்யாணம் முடிச்சு போயிட்டாலும் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் சான்ஸும் இருக்காது. ஏன்னா ஏதோ ஒரு தற்சூழ்நிலையில் நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுது, ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம வாழ போகிற வீட்லேயும் சரி, வாழ்ந்துட்டு இருக்க வீட்லேயும் சரி, நம்மளுக்கு வந்து நம்ம கைப்பட நம்ம உழைச்சி முன்னேறுறதுக்கு நம்மளோட படிப்பு மட்டும்தான் நம்மளுக்கு கை கொடுக்கும் என்றைக்குமே. அதனால் படிப்புங்கிறத யாருமே தயவு செய்து அவாய்ட் பண்ணாதீங்க. எந்த ஒரு ரீசனாக இருந்தாலுமே அதை முதல்ல ஒதுக்கி வச்சுட்டு படிப்புக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து அதில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சி எவ்வளவு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு படிங்க. கஷ்டம் இருந்தாலும் எந்த வீட்லேயும் கஷ்டம் இல்லாமல் இருந்தது கிடையாது. கஷ்டப்பட்டு படித்தா மட்டும்தான் நம்ம பின்னாடி வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சந்தோஷமாக கஷ்டம் இல்லாமல் வாழ முடியுமோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக அந்த ஒரு இதில் நம்ம முன்னேறி வர முடியும். அதனால் கஷ்டத்தை பற்றி நினைக்காம கஷ்டப்பட்டு படித்ததுக்கு அப்புறமா ஃப்யூச்சரில் நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நல்ல ஒரு திறமை நம்மளுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத நம்பி நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்ம குழந்தைங்களை எந்த ஒரு விதத்துலையும் தடை பண்ணாமல் பெற்றோர்கள் இருந்தாலே ஃப்யூச்சரில் வந்து அவங்களோட வாழ்க்கை நல்ல சூப்பராக சிறப்பாக இருக்கும். ஓகேவா? இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நானும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவ தான். என்னோடய வீட்டில் வெறும் விவசாயம் மட்டும்தான். விவசாயம் தான் இன்னும் வரைக்கும் எங்களை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கஷ்டப்பட்டு நம்ம என்னோடய பேரண்ட்ஸ் வந்து படித்தவங்க கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு எழுத படிக்க தெரியாது, அம்மாவுக்கு கொஞ்சம் தெரியும். பட் ஆனால் எங்கள் 2 பேரையும், எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அண்ணனும் மட்டும் தான், எங்கள் 2 பேரையுமே வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம குழந்தைங்கள படிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எங்களை கஷ்டப்பட்டு நான் வந்து ஒரு 2 டிகிரி முடிச்சிருக்கேன். எங்கள் அண்ணனும் ஒரு டிப்ளமோ இன்ஜினியர் தான். மீன்ஸ் இப்போவும் எங்கள் அண்ணா வந்து ஒரு இன்ஜினியரிங்க்கு இது பண்ணி படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர என்னையும் படிக்க வச்சு அவனும் படிச்சுட்டு இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எவ்வளவு வந்து நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை என்ன நினச்சிருப்பாங்க, நம்ம தான் படிக்க முடியலை, நம்ம குழந்தைங்களாவது நல்லா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு தடை வந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி நம்ம ஃபேமிலிக்காகவும் சரி, நம்ம குழந்தைங்க லைஃப் நல்லா இருக்கணும், நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்க நல்லா வாழணும் அப்படின்னு நினச்சதுனால மட்டும்தான் அவங்க வந்து எங்களை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டாந்து நல்ல நிலைமையில் கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதுக்காக எந்த ஒரு ரீசன்லையும் எந்த ஒரு குழந்தைங்க படிப்பினாலும் சரி, எந்த ஒரு இதுனாலும் சரி, கண்டிப்பாக இந்த ரீசனோ அந்த ரீசனோ அதுவோ இதுவோ அப்படி யோசித்து அவங்களோட படிப்பை தயவு செய்து ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டடீஸ் வந்து இப்போ வந்து அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எங்கேனாலுமே படிப்பு மாத்திரம்தான் நம்மளுக்கு கை கொடுத்து முன்னேறி வர ஹெல்ப்ஃபுல்லாக உதவி பண்ணும். ஓகேவா?